சென்னையிலிருந்து திருத்தணிக்கு ரயில் மூலம் வடமாநில தொழிலாளர் செல்றார். அவரை 4 போதை ஆசாமிகள், 4 போதை சிறுவர்கள் இப்படிப்பட்ட வெக்கங்கெட்ட ஆட்சி திமுக ஆட்சி. இதுல ஏதோ பெருமையா பேசுறார் முதலமைச்சர். தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முதன்மையா வழங்கி இருக்குது. எதுல இன்றைக்கு சுகாதாரத்துறை மந்திரி, மக்கள் நல்வாழ்வுத்துறை மந்திரி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். தமிழ்நாட்டில் கஞ்சா எதுவுமே இல்லையா, தமிழ்நாட்டில் கஞ்சா எதுவுமே இல்லையா, பச்சை பொய், முழு பூசணிக்காய சோற்றுல மறைக்கிறார். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு தெரிஞ்சு பேசுறீங்களோ தெரியாத பேசுறீங்களோ எங்களுக்கு தெரியல. மக்களுக்கு ஒன்னும் தெரியாது நினைக்கிறீங்க. இங்க இருக்கின்ற இடையில அத்தனை பேருக்கு தெரியும். இன்னைக்கு விஞ்ஞான உலகம் நாம் பேச பேச லைவ்ல போயிட்டு இருக்குது. நம்முடைய நண்பர் அத செல்போன்ல பிடித்து அவருடைய நண்பருக்கு பகிர்கிறார். இப்படிப்பட்ட விஞ்ஞான உலகத்தில் உங்களுடைய பொய் எடுபடாது. சுப்பிரமணியம் அவர்களே, உங்களுடைய பொய் எடுபடாது. நேற்றைய தினம் ஒரு நிகழ்ச்சி, சென்னையிலிருந்து திருத்தணிக்கு ரயில் மூலம் வடமாநில தொழிலாளர் செல்றார். அவரை 4 போதை ஆசாமிகள், 4 போதை சிறுவர்கள் அவரை கடுமையாக பட்டா கத்தியால் வெட்டுகின்ற காட்சி வலைதளத்தில் பார்த்தோம். நேற்றைக்கு நடந்த செய்தி. இன்றைக்கு இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் மா சுப்பிரமணியம் அவர்கள். திரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு அவருடைய கவனத்திற்கு கொண்டு வரேன். இதே செய்தியே உங்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை மானிய கோரிக்கையில 2022ஆம் ஆண்டு நான் என்று கருதுகிறேன். உங்களுடைய கொள்கை விளக்க குறிப்புல பக்கம் 20ல முதல் பேரால சொல்றீங்க, தமிழகத்தில் பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில சுமார் 2348 கஞ்சா விற்பனை கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செஞ்சவங்க 148 பேர். மற்றவங்க எங்க? எல்லாம் திமுக காரன். இப்படி எங்க போய் கஞ்சா விற்பனை தடுக்க முடியும்? நான் கேள்வி கேட்டேன். இந்த கொள்கை விளக்க குறிப்பை முதலமைச்சர் தானே தாக்கல் பண்ணீங்க? ஆமானாரு. இப்ப இதுல இருக்கிறதெல்லாம் உங்களுடைய செய்தி தானே? அது ஆமானாரு. நான் கேட்ட கேள்வி, நான் கேட்கிறேன், இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேள்வி கேட்டேன், பதிலே இல்லை. அதுக்கு பிறகு ஒரு டிஜிபி வந்தார், திரு சைலேந்திர பாபு டிஜிபி வந்தார். அவர் ஒரு அறிக்கை விட்டார், இந்த கஞ்சாவை ஒழிப்பதற்கு 2.0, 3.0, 4.0 ஓ போட்டா ரிட்டர் ஆகி போயிட்டார். உண்மைதானே? ஆக இப்படி கஞ்சாவை ஒழிக்கிறேன், கஞ்சாவை ஒழிக்கிறேன் என்று தினந்தோறும் பல கிலோ உள்ள கஞ்சாவை இன்றைக்கு காவல்துறை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறது. அதை தடுக்க திறமையற்ற இன்றைக்கு தெம்பில்லாத ஒரு முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். உங்களால கட்டுப்படுத்த முடிஞ்சதா? கஞ்சா போதை ஆசாமிகளால கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியில் அறிவிப்பாங்க, தங்க என்ன விலை, வெள்ளி என்ன நிலவரம் அறிவிப்பாங்க. இப்ப கொலை நிலவரம் என்ன, அதுதான் டிவியில வருது. இப்படிப்பட்ட வெக்கங்கெட்ட ஆட்சி திமுக ஆட்சி. இதுல ஏதோ பெருமையா பேசுறார் முதலமைச்சர். தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முதன்மையா வழங்கி இருக்குது. எதுல? கடன் வாங்குவதிலே முதலிடம். கடன் வாங்குவதிலே நாம சொல்லல. இந்த தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு மேலிட பொறுப்பாளரை நியமிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு சொல்றார், காங்கிரஸ் கட்சி சேர்ந்த உயர்ந்த பதவிகளுக்கு சொல்றார், தமிழகத்திலே கடன் நிலை உயர்ந்து விட்டது சொல்றார். உண்மை சொல்றார். ஆனா திமுக எரிச்சல் படுறாங்க அவர் மீது. ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டு மக்களை கடனாளி ஆக்கி விட்டீர்கள். சுமார் 73 வருஷம் தமிழ்நாட்டில் பல ஆட்சியாளர் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. முதல்ல காங்கிரஸ், திமுக, அண்ணா திமுக, திமுக, அண்ணா திமுக, அண்ணா திமுக, திமுக மாறி மாறி 73 ஆண்டு காலம் 2021 வரை ஆட்சி செய்தல கிட்டத்தட்ட 5,18,000 கோடி தமிழ்நாட்டுடைய கடன். இன்றைய தினம் 5 ஆண்டுல திமுக ஆட்சி நிறைவேற்ற பொழுது 5,5 லட்சம் கோடி கடன் ஆக போகுது. 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி. எல்லாம் கடன்காரன் ஆகிட்டாங்க. ஏதோ நீங்க வர்றீங்க, நான் பேசுறேன், வேடிக்கை பார்க்காதீங்க. கடனை நீங்க தான் கட்ட வேணும். தமிழ்நாட்டு மக்கள் தான் கடனை கட்ட வேணும். எப்படி கடனை கட்ட வேணும்? வரி போட்டு கடனை கட்டுவோம். வரி போடுவாங்க. அந்த வரி நம்ம தலைமையில் தான் வந்து விழுவோம். நம்ம தலையில் தான் வந்து விழுவோம். ஆக திமுக அரசாங்கம் எப்பொழுது ஏற்பட்டதோ அப்பொழுது இந்த கடன் சுமை
மக்கள் தலையிலே வந்து விழுந்து விட்டது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்.